ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற. நான் காளை மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. போயிட்டு வாங்க. மான கிட்ட வைங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. போடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. அட வாங்க. நான் வர மாட்டேன். அட வாட குடுப்பாங்க. நான் வர மாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க அண்ணே. வேணாம்டா. வாங்க அண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாய்டா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்கால வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியே கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சத, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா, காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்த வாட்டி ரெடியாடா. கூப்பிடுடா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா?
இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரொமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். சரி, இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன் நானு. நான் தரேன். 100. தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லைன்னா 150. ஆ. யாருக்கு பாய் ஜாஸ்தி? இருங்க, இருங்க. இல்ல, யார் யாரு? கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? தரேன், தரேன். யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? ஏழ்மை, முடியாது நான் சொல்லுங்க. கௌரவமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசம் வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமா. மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையே. இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்கேன். அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாலி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கு. இனிமே வைக்காதுங்க. நீங்க ஏங்க போங்க. புடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட வாடி போக கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய், கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏய், வாடகை ஏத்துன்னு சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானா? டச்சை. யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு முடியாத. போயா. உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பி வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்ல குடி இருக்கும்போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவோம் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி அது என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. ஐயோ வேடியா. என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, புடவை எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற லவ் வேற டெவலப் ஆகிருக்குது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தவிர வேற யார நினைக்க போறீங்க? சட்டுப்புட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க.
ஏன் லைட் இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அது இல்லைங்க, ஆ. அவர் வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. அடச்சே, அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? குளர்ல ஏதாவது நடையும் கிடைக்கு செத்து போயிட்டான்னா அவனை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது 2 காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு இருந்தா மண்டை உடைஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க பண்ணாடிங்க நம்ம லவ். அப்புறம் என்னதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். கண்ணு தெரியாது கிழவனுக்கு மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:45 மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமாங்க, எங்க போட்ல வச்சுக்கிட்டேன்னா? வீட்லதான் கொஞ்சம். பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ வரட்டுங்களா? ம். நான் வரணுங்க. வழி அந்த பக்கம். ஓ, இந்த பக்கங்களா? நான் இது வழின்னு நினைச்சிட்டுங்க. ஏங்க அந்த கிழவனை இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்கு அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இடைஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ம். ஹாய் பாய். ஹாய் ஆ. ஹாய். Come in. என்ன கணேஷ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன, அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி? இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க இல்ல இப்போ இங்கேயே. நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல. அடே, நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்கேன். அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடடா, கரெக்டா பாடுறேன், நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்குங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்குங்க. வரட்டுப்பா? ம். டடா, டடா. ஷி. ம். 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 என்ன காலிங் பெல் அடிக்காமலே வந்துட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. வந்தமா சட்டை போட்டுன்னு காரியத்தை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். என்னது கட்டில கசமசன்னு வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். பூ இருக்க வேண்டியதா? பூவோட இருக்கீங்கன்னா ஒரு முடிவோட இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்கார புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்களா? ஐயய்ய, நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கா? ம். அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டென்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? ம். போயிட்டு வாருங்க. ம். வாரணுங்க. ம். நாளைக்கு 5:30 மணிக்குங்க. ம். மறந்துடாதீங்க. ம். 5:30 மணிக்குங்க. போயிட்டு வாங்க. வாரணுங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு தான் பார்த்து போடுவோம். இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பார்க்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா,
ஜமுனாக்கா உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. கம்மனரு உங்க வீட்டுக்காரர் வந்துட போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இதை நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பனைமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. என்னங்க இது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன், நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரே நான் எங்கங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பார்த்துட்டான்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிடுறேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன பார்த்தா பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு லவ் கேக்குதோ லவ்? நானா உன்னை கட்டிக்கிறேன் அலைஞ்சு என் பின்னாடி போடணும்னு அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு ரெண்டும் தேனாம்பேட்டை சிக்னல் அவளுக்கு. என் வாய் என்ன பூமாரா? என்ன வாய் திறப்பியா? வாய் திறப்பியா? மூச்சு வாய் திற. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன், போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னா கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா? மண்ணெண்ணை விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க அங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்கா வட்டி மாதிரி இந்த சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்காரன் வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குன்னே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருங்க. பரவசமிகவாகிதே. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா மூதேவிங்களா? மூதேவியானா? அம்மாவாசையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரி இல்லைங்களா? நான் உங்களுக்கு மட்டுமா கேட்டேனா? என்ன நினைச்சிட்டு இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவர. என்ன நினைச்சிட்டு? எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? 10,000. இந்த மூஞ்சிக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணை பெத்து வச்சுட்டு கொடைக்கானல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் நடத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது, 2வது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது, 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது கொலைக்கல்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த 3ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜலகண்டேஸ்வரர் வராரே.
நீங்க அவரை வர சொன்னீங்க? ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் கூட்டு சேர்ப்பனா இப்ப என்னங்க பண்றது? ஆம், நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ம். ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். ம். சீக்கிரம் வாங்க. கொடமலகா மூக்கையும் பொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு உனக்கு லவ் எப்படி எப்படி இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி அடி, இந்தா இங்கிலீஷ் அடி, இந்தா தமிழ் அடி. நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துக்கிறியா? ஏடா அந்த தொடப்பத்தை இல்ல எங்க ஓடுற, எங்க ஓடுற? ஓடுவா ஓடுவா ஓடுவா. கைய கட்டியா, கைய கட்டு, வாய் மேல கை வை, போய் உட்காருங்க. உடல் பூமல மண்ணு கட்டிட்டு இப்ப என்ன பேசுங்க? ஐயோ ஐயோ, டைம் ஆகி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க போலாம். இருங்க இருங்க இருங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவெல்லாம் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி? அந்த சனியம் பிடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோவை பிடிச்சி வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க இருங்க இருங்க, யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க? பாருங்க அந்த செடி மரம் செத்த இல்ல, அங்க நேரம். இருக்கு, வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ உள்ள போங்க. மூச்சு எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா கொலையுது. கண்ணென்ன கலங்குது, பொண்ணு பண்ணு. மூளையே கலங்க போகுது. ஏடா என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ மாட்டி வச்சு செட் ஏய், வேண்டியா உட்காரு. கட்டி தெரியுதுடி. பொம்பளைங்கள பக்கத்துல நிக்கிறாங்க. உட்காருங்க. எழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சுட்டேன் தொலைச்சு. உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துடா உனக்கு? இங்க எப்படி வாயை திறந்து சொல்லு. ஜென்ம ஜென்மத்துக்கு என்ன நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருத்திட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சா சா இருக்கு.